திருடன் ஒருவன் வீட்டிற்கு திருடச் சென்றான். அந்த வீட்டிலிருந்த 2 பெண்மணிகளை கட்டி போட்டுவிட்டு கிடைத்த பணத்தையும் பொருளையும் திருடிக் கொண்டான். அந்த திருடன் புறப்பட தயாரானான். அப்போது 2 பெண்மணிகள் ஒருவருக்கு அந்த யோசனை தோன்றியது. நம்ம வீட்டில் மட்டும் திருடு போனா போதுமா, எதிர் வீட்டிலும் திருடு போக வேண்டாமா? ஏப்பா திருடா, இந்த எதிர் வீட்டு மாமி இருக்கா, அவள் வீட்டில் ஏகப்பட்ட பணம் நகை நிறைய இருக்கு, போறப்ப அங்கேயும் போயிட்டு போப்பா, சரியா? இதை கேட்ட திருடனும் கலகலவென சிரித்தான். இந்த ஏமா எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, முதல்ல நீங்க சொன்ன வீட்டுக்கு தான் போய் திருடி முடிச்சேன். புறப்படுறப்போ இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த மாமியும் உங்க வீட்டுக்கு போக சொல்லி என்னை அனுப்புனாங்க. 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி திருடன் ஏக சந்தோஷமாக ஒரு வீட்டில் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பீரோவை திறக்கிற சத்தம் கேட்டது. யார் என்னன்னு பார்த்தா திருடன். படார்னு எந்திரிச்சு எல்லாருமே சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் உடனே அடிக்காதீங்க, நான் திருட வரல அப்படின்னா சரின்னு சொல்லி விட்டாங்க. அவன் சொன்னா, போன வாரம் இதே வீட்டுக்கு வந்து இதே பீரோவை திறந்தேன், இந்த புடவையை எடுத்தேன், என் மனைவிக்கு டிசைனும் கலரும் பிடிக்கல, திருப்பி வைக்க வந்தேன், அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாரும் அவனை ஒழுங்கா ஓடிடு, இனிமேல் இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி திருடனும் பற்றி விட்டாங்க. திருடனும் போயிட்டான். திருடன் போனதுக்கப்புறம் தான் சண்டையே ஆரம்பிச்சது. அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்காரம்மா கேட்டுச்சு, ஏயா திருடன் பொண்டாட்டிக்கே பிடிக்காத சேலையத்தான் உங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்துக்கு எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. சமீபத்தில் மதுரையில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கேட்டாராம், இவனை எப்படிமா பிடிச்சிங்க அப்படின்னு. அந்த வீட்டம்மா விலாவரியாக சொல்லியிருக்கு, மாடியில் போய் பீரோவில் திறந்து நகையை எடுத்திருக்காய்யா, நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து பணத்தையும் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. சமையக்கட்டுக்குள்ளே போய் 4 தோசையை சுட்டு தின்றுருக்கேன், அப்போவும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் எல்லாரும் சீரியல் டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த பெட்டியை தூக்கினோம் பாருங்க, அப்போ தான் பிடிச்சோம்யா அப்படின்னு. ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருந்தார் தமிழ் வாத்தியார். அப்போது அந்த பாடத்தில் பூமியை அப்படியே பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான் இரண்யாட்சசன் என்னும் ஒரு ராட்சசன். அதுக்கப்புறம் திருமால் வந்துட்டு வராக அவதாரம் எடுத்தார், பூமியை மீட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு டவுட்டு வந்தது. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுன்னா. உடனே தமிழ் வாத்தியார் சொன்னார், என்னடா டவுட்டு? இல்லை, பூமியை பாயா சுருட்டுனான்னு சொல்கிறீங்களே, எந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவன் சுருட்டுனான் அப்படின்னு தமிழாசிரியர்கிட்ட கேட்டேன். தமிழாசிரியர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா தமிழாசிரியர்கிட்ட பதிலே இல்லை, ஏன்னா பதில் தெரியாதுன்னு மாணவன்கிட்ட அப்படியே சொல்ல முடியாது, ஏன்னா அவன் மடக்கிடுவான். ஐயா பதிலே தெரியாமல் நீ எப்படியா வாத்தியாரானு கேட்டானா அதுக்கு பதில் இல்லை இந்த ஆள்கிட்ட. எப்படியாவது இந்த மாணவனை மடக்கணும் அப்படின்ட்டு, அதை விடு, போன வாரம் மனப்பாட பகுதி நடத்தினே உனக்கு பார்க்காம சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தமிழ் வாத்தியார். இவன் தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவர் பெஞ்சு மேலே நில்றான் அப்படின்னு சொன்னார். அவன் நிற்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற மாணவன்ட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு எந்திரிச்சு நின்னான். என்னடா அவங்ககிட்ட குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னா. உடனே வாத்தியார் பக்கத்து மாணவன்ட்ட, என்னடா அவன் பேசுனா, உண்மையை சொல்லலைன்னு அடிச்சிடும் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம தளபதியை பார்த்தியாடா, நமக்கு தெரிலனாலும் பெஞ்சு மலை ஏறி நிற்க வேண்டியதாக இருக்குது, வாத்தியாருக்கு தெரிலனாலும் பெஞ்சு மலை ஏறி நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தான் எங்கய்யா சொன்னான்.